நம்முடைய பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகள் மாற்றப்பட வேண்டும். முந்தையெல்லாம் சத்தம் போட்டு நாங்கள் பேச மாட்டோம். இன்றைக்கு மெதுவாக பேசுகிற பிள்ளையை காணவே இயலாது. எல்லா பிள்ளைகளும் சத்தம் போட்டு தான் பேசுது. சத்தமாக பேசக்கூடிய பிள்ளைகளைத்தான் அதிகமாக நாங்கள் காணுகின்றோம். இந்த இடத்திலிருந்து நம்முடைய சமூகத்தை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை அந்த காலத்திலே உருவாக்குவதற்கும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுக்கு கட்டளையிட்ட கட்டளையை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, இந்த நபியுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம். அந்த மரியாதை இருக்க வேண்டும். ஒரு சபையிலே நாங்கள் போய்விட்டோம் என்றால் அந்த இடத்திலே நாங்கள் எப்படி சபை ஒழுக்கத்தை பேணுவது என்பது தெரிந்திருக்க வேண்டும். மூத்தவர்களோடு எப்படி நடக்க வேண்டும், அறிவு படைத்தவர்களோடு எப்படி நடக்க வேண்டும், இந்த மரியாதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர், பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கின்ற சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியும், சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லிவிட்டார்கள். சபையை விட்டு வெளியேறி போகின்ற நேரத்தில் வாப்பாட்ட சொல்றாரு, வாப்பா எனக்கு அந்த பதில் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி எனக்கு பதில் தெரியும், மகனை சொல்லி இருக்கலாம், எனக்கு சந்தோஷப்பட்டிருப்பேன் என்ற நேரத்தில், இல்லை வாப்பா, உங்களை மாதிரி மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற சபையில் நான் எப்படி முந்தி கொண்டு அந்த பதிலை சொல்றது என்று ஒரு கேள்வின்னு கேட்டார். எவ்வளவு மரியாதையாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. எல்லாரும் இருக்கிற சபையில் கேள்விக்கு ஆன்சர் தெரிந்தால் கூட என்னுடைய ஆன்சர் சில வேளைகளில் அவர்களுக்கு மரியாதை குறைவாக இருந்து விடக்கூடாது என்று விட தெரிந்தாலும் மௌனமாக உட்கார்ந்து இருக்கின்ற அளவுக்கு மரியாதை சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு விடையே தெரியாம கத்திர பிள்ளைகளை தன் பாடசாலைகளில் நாங்கள் காண்கின்றோம். விட தெரிய டீச்சர் கேள்வி கேட்கிறார், கேட்ட கேள்விக்கு அவனுக்கு உண்மையா விட தெரிய, சும்மா எல்லாரோடையும் சேர்ந்து கத்தணும் என்றதுக்காக 10 பேர் சேர்ந்து கத்துறான். அவன் சொன்ன விடைக்கும் அவன் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் கேட்ட கேள்விக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை என்றால் என்ன என்று தெரியாமல் இன்றைக்கு பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும்.